ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பற்றி பார்க்கலாம். மலச்சிக்கல்னா என்ன? மலம் கழிப்பதில் சிரமம் இல்லைனா மலம் கழிப்பதில் ஏற்படும் கடினம் இல்லை தாமதம் தான் நம்ம மலச்சிக்கல்னு சொல்லுவோம். ஸோ 1 வீக்கில் 3 டைம்ஸ் தான் மோஷன் பாஸ் ஆகுதுன்னா அதை நம்ம கான்ஸ்டிபேஷன் கீழே கொண்டு வருவோம். இதோட அறிகுறிகள்லாம் என்ன? மலம் கழிப்பதில் சிரமம் இல்லை வலியுடன் மலம் கழித்தல், வயிற்று வலினா வயிற்று உபசமாக இருக்கிறது, அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய அவசியம், இதெல்லாம் இதோட அறிகுறிகள். ஸோ இதோட காரணங்கள்லாம் என்ன? மெயின் ரீசன் வந்து ஃபைபர் குறைந்த உணவு எடுத்துக்கிறது அண்ட் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது அண்ட் ஜங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, இல்லை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஹைப்போதைராய்டிசம் போன்ற கண்டிஷன் இருக்கிறது அண்ட் வேறு மெடிக்கேஷனோட சைட் எஃபெக்ட்ஸாக கூட இந்த கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஸோ ஃபைபர் ரிச்சான ஃபுட்ஸ் எடுக்கும்போது தான் மலச்சிக்கல் குறையும். ஸோ உமனுக்கு வந்து 25 to 30 grams ஆஃப் ஃபைபர் பர் டே தேவைப்படுது அண்ட் மென்க்கு 30 to 38 grams ஆஃப் ஃபைபர். ஸோ ஒரு 5 ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சொல்கிறேன். இதை நம்ம ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கலாம் அண்ட் ஈஸிலி அவைலபிளாகவும் இருக்கும். ஸோ 100 grams ஆஃப் கோவாவில் 5 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது அண்ட் இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி. அண்ட் 100 grams ஆஃப் பனானாவில் 2.6 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது அண்ட் இது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அண்ட் 100 grams ஆஃப் க்ரீன்ஸில் 2.2 grams ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்குது. அண்ட் 100 grams ஆஃப் சிக் பீஸ் கொண்டக்கடலையில் 17 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது அண்ட் இட் இஸ் a rich source ஆஃப் ப்ரோட்டீன். 100 grams ஆஃப் சியா சீட்ஸில் 34 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது. ஸோ 1 to 2 tablespoon சியா சீட்ஸை ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் எடுத்து ஒரு 10 to 15 minutes சோக் பண்ணி அதுக்கப்புறம் அதை கன்சியூம் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஃபைபர் இன்டேக் வந்து கிடச்சிரும் அண்ட் இந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும். நெக்ஸ்ட் மலாசனா. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த போஸ்டரை ஒரு 30 to 40 seconds மார்னிங் எழுந்த உடனே இந்த போஸ்டரில் இருக்கிறது மூலமாக பெல்விக் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகி கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன் கன்சல்டேஷனுக்கு விஸ்வம் ஆயுர்வேதா கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.